அனைவரையும் டாக்டர் வருண் சேனலுக்கு வரவேற்கிறேங்க. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம், அதாவது தேர்தல் அறிவிப்பு. தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 அதோட தேதியை அறிவிச்சிட்டாங்க. வர்ற ஏப்ரல் 23rd 2026. இதுக்கப்புறம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த சோசியல் மீடியாவாகட்டும், இல்ல எந்த யூடியூப் சேனல் ஆகட்டும், இல்ல எந்த நியூஸ் சேனல் ஆகட்டும், எதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் ரொம்ப தீவிரமா ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் பத்தி மட்டும்தாங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க எங்க கட்சி தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு நியூஸ் சேனல்ல போட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க எங்களோட கட்சி தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு இன்னொருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா, நாங்க கூட்டணி வச்சிருக்கிற அலையன்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் நான் தனித்து போட்டிக்கிட்டே நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க ப்ரெடிக்ஷனை வச்சு மட்டும் நம்ம இங்க சொல்ல முடியாதுங்க. நம்ம இங்க ப்ரெடிக்ட் பண்ணி யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, அதுதாங்க இங்க டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இங்க ஒவ்வொருத்தவங்களோட உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற ப்ரெடிக்ஷன்லாம் செல்லுபடியாகாதுங்க. ஒரு கட்சியை நமக்கு பிடிக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றதும் செல்லுபடியாகாது. அதெல்லாம் முடிவு தெரியணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான், அதுதான் டேட்டா. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியா சுதந்திரமாகி கிட்டத்தட்ட 1952 இருந்து இப்ப வரை டைம் பீரியட்ல 16 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. இந்த ஃபுல் எலெக்ஷன் டேட்டா அனாலிசிஸ் வச்சுதான் எந்த கட்சிக்கு ஓட் பேங்க் அதிகம், எந்த கட்சிக்கு ஓட் ஷேரிங்ஸ் அதிகமா இருக்கு, யார் யாரோட கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும் அப்படின்ற எல்லா ப்ரெடிக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் இதை வச்சுதாங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுதாங்க நம்ம வந்து சொல்ல முடியும். இதை எதுக்குப்பா நீ சொல்ற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆஸ் அ எஜுகேட்டட் சிட்டிசன், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சொசைட்டிக்கு கொஞ்சமாவது நான் தரணும் அப்படின்றதுனாலதான் நான் இந்த டாபிக் ஃபுல்லா எடுத்துட்டு வந்தேன். இங்க படிக்கக்கூடிய பல மாணவர்களாகட்டும், இல்ல சொசைட்டில இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும், ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு அவங்க எந்த கட்சி தலைவர் என்ன பண்றாங்க அப்படின்றது கூட தெரியாது. குறிப்பா சொல்லணும்னா, நானே சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 4-5 எலெக்ஷன் இது வரைக்கும் நானும் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த எலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நானும் ஆரம்பத்துல வரும்போது எங்க அப்பா எங்க வீட்டுல இருக்கும்போது, தம்பி நீ போய் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்திருப்பா, 3வது பட்டன் 2வது பட்டன் சொல்லுவாங்க, நான் போய் போட்டு வந்துருவேன். அப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த தொகுதியில நிக்கிற எம்எல்ஏ யாருன்னு கூட தெரியாது, நம்ம ஒரு சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டுருவோம். இப்பயும் கிட்டத்தட்ட ஒரு 50% அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. 3வது பட்டணம் போடுங்க, 2வது பட்டணம் போடுங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த தொகுதியில எந்த வாக்காளர் நிக்கிறாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. இனியும் மிராக்கள் ஒரு சில டைம் நானுமே அந்த போல் பூத்துக்கு போய் இருக்கும்போது கியூல நின்றுட்டு இருக்கும்போது வாக்காளர் பட்டியல் பார்ப்போம். இந்த டைம் நம்ம கான்ஸ்டியூன்ட்ல யார் நிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேட்பாளர்ல நிறைய பேரு நம்ம ஊரை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க. நம்ம எந்த சவுத்ல இருந்தோம்னா அவங்க நார்த்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்ம தொகுதியில ஜெயிச்சு நமக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கூட தெரியாது. ஆனா அந்த ஒரு கட்சிக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நாங்க முன்னைய எல்லா கம்ப்ளீட் டேட்டாவும் நாங்க பண்ணி முடிச்சாச்சு. இதை ஏன் இன்னி நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலைன்னா, எலெக்ஷன் டேட்டை கூட அறிவிச்சிட்டாங்க. பட் இன்னி எந்த கட்சி எந்தெந்த கட்சிகளோட அலைன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் இன்னி ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இங்க ஒருங்கால தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா உடனே வந்து அறிவிச்சிருப்பாங்க எந்த தொகுதியில தலைவர்கள் நிற்பாங்க. பட் இங்க அது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தடுமாற்றம் நினைக்கிறேன். இன்னும் ஒண்ணுங்க, இங்க தலைவர்களை விட அலையன்ஸ் பார்ட்டி தான் நம்ம கட்சி எங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்றதையும் தீர்மானிக்குது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட டெமோக்ராட்டிக் கண்ட்ரில யார்கிட்ட அதிக பவர் இருக்கு அப்படின்னா அது மக்களாகிய உங்ககிட்ட தாங்க. இந்த பவர் இருக்கிற உங்ககிட்ட நம்ம சிட்டிசன்ல நம்மளை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் யாருன்னு தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. தகுதி உள்ள தலைவர்களை நீங்க தேர்ந்தெடுத்தா தான் இனிமேல் வரக்கூடிய நம்மளுடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இதை வந்து முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கேன். மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோல நம்ம சுவாரஸ்யமா நம்மளுடைய தமிழ்நாடு எலெக்ஷன் அதோட ஹிஸ்டரி, எந்தெந்த பார்ட்டிஸ் எல்லாம் எப்படி வந்தது, அதோட ஃபுல் டேட்டா பேஸ் நம்ம ஃபுல்லாவே நம்ம டேட்டாவா பார்க்கலாம். நான் இதெல்லாம் சொல்ல வரும்போதுமே நீங்களே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் இந்த 2026ல யார் வந்து ஜெயிக்க போறாங்க அப்படின்றத. நான் இது வரைக்கும் சொன்ன தகவல்ல ஏதாவது உங்களை சிந்திக்க வச்சிருந்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.